ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். 1 பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற 1 பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அந்த 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் சாதம் நல்லா பொழு பொழுன்னு வரும். ஃபஸ்ட்டே நல்லா கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் வைபோட பத்திலாம் பொருத்தி வச்சுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்போவுமே ஃபர்ஸ்ட் நாள் மட்டன் சிக்கன் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நான் கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டு பத்தி பொருத்தி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கிட்ட வச்சாச்சு. சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அரிசி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி எடுக்க போகிறேன். நான் சமைக்கிறது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு மெயினாக ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டு தான் தக்காளி சாப்பாடுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட்டும் முட்டை பொரியலும் தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பூண்டு எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாங்க. இஞ்சி இருந்தால் போட்டுக்கோங்க. இஞ்சி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இப்போ வெங்காயம் காயெல்லாம் கட் பண்ணோம்னா அப்போயே டஸ்ட்பினில் போட்டு அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அப்போ தான் கிச்சன் க்ளீனாக இருக்கும். வேலையை நமக்கு சேராது. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டு 2 பச்சை மிளகாவையும் 2ஆக கீறி வச்சுக்கலாங்க. இந்த எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக எல்லா தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளியை மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு தக்காளியை மட்டும் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுதான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், சோம்பு, மராட்டி மொக்கு, சீரகம் எல்லாம் போட்டு இந்த ஒரு தக்காளி போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, நம்ம தொளிச்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கருகப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெய் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேங்க. வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. இப்போ புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேன். அதை நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 பழம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாப்பாடோட வாசம் ஒரிஜினல் மாறாமல் அப்படியே இருக்கும். எல்லாம் நல்லா குழையாக வதங்கி வரட்டுங்க. லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ தான் போட்டிருக்கேன், வதங்கிட்டுருக்குது. இதை நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி.
ஈஸியான ரெசிபி தான். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும்ல, அதனால தான் நான் வந்து கிளியராக வீடியோவாக போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பட்டை, சீரகம், சோம்பு எல்லாமே சேர்ந்துருக்கனால ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அரைச்சி சேர்க்குறது எதுக்கு அப்படின்னா, அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி, மசாலாலாம் மிக்ஸ் ஆகி சாப்பாடோடு ஒன்றா கலந்துரும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்னோடய ஸ்கூல் டைம்லலாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி லஞ்சில் செஞ்சு கொடுப்பாங்க. தக்காளி சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது, நீங்களே சொல்லுங்கள். இது வந்து சாதாரண மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கறி மசாலா வந்து சேர்த்துருக்குறேன். போட்டு நல்லா வதக்கி விட்றலாங்க. இந்த மசாலா வாசம்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ண தேவையில்லை. அரிசி வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சாப்பாடு வந்து ரெடி ஆயிரும். ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட புழிஞ்சு விட்ருங்க. அவ்வளோதான், சிம்பிளான 1 பார்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் முடிஞ்ச கையோட அப்படியே அங்கே இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சனும் க்ளீன் ஆயிரும், நீட்டாக வேலையும் முடிஞ்சிடும், நமக்கும் மனசு வந்து திருப்தி ஆயிரும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே பயங்கர எஃபர்ட் போட்டு தான் போடுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.